காய்ஸ் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தா ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேர் பார்க்கல அப்படின்னு சரியாக தெரில. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு சீனை காமிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆகுது, கதைக்குள்ளே போகுது. ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபைட் சீன், ஒரு தரமான ட்ரெயின் ஃபைட் சீன் வச்சு அதுக்குள்ளே அப்படியே கதை என்ட்ராகி ஒரு வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் ஹாப் பொறுத்தளவுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே மெயினாக சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் அந்தளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வெங்கட் பிரபு உண்மையிலே இந்த டைம் ஒரு வேறு மாதிரி முரட்டு சம்பவத்தை செஞ்சுட்டாரு. அண்ட் போன படம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. போன படம் இன்னும் உங்களுக்கே தெரியுமே, கஸ்டடி. ஸோ சரியாக போகல. அண்ட் இந்த டைம் விட்டதை பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரியும் ஓவர் ஹைப்பு, ஓவர் பில்டப் ஏற்றிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொன்னது என்னென்னா, கமெண்டில் சொன்னதும் எல்லாருமே சோசியல் மீடியாவிலும் செம்ம கிளி இழிச்சிட்டு இருந்தாங்க. வெங்கட் பிரபுவும் சரி, கோட்டமியும் சரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓவர் பில்டப்லாம் தராதிங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லியோக்கு இப்படி தான் இந்தளவுக்கு ஹைப் ஏற்றி தான் கடைசியில் படம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அர்ச்சனா அவங்களும் சொல்லிட்டாங்க, ஓவர் பில்டப்பு ஓவர் வைப்பெல்லாம் வேண்டாம். ஸோ நார்மலாக போய் படத்தை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், புரியும். ஸோ ஒரு படி மேலேயே இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க நம்ம போய் படத்தை பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம எதிர்பார்க்காம போய் உட்காந்தங்காட்டி தான் படம் உண்மையிலுமே சொல்கிறேன் எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ரெண்டு டு 3 மடங்கு மேலே தூக்கி நிறுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ 3 மணி நேரம் படம், 3 மணி நேரம் 3 நிமிஷம். அந்த 3 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரில. தேட்டரில் போய் உட்காந்தது மட்டும்தான் தெரிஞ்சது. அந்த 3 மணி நேரம் கண்ணை மூடி கண்ணத்திற்குள்ளே டப்புன்னு போயிடுச்சு. அப்புறம் முக்கியமாக கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சொல்கிற ஒரு வேறு மாதிரி பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க. நடிப்புலையும் சரி எல்லாமே வெறித்தனமாக நடிச்சுக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம தளபதி பற்றி சொல்லி ஆகணும். அண்ட் அதாவது ஓல்டு தளபதி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அந்த இளைய தளபதி அப்படிங்கிற ஒரு ஆள் உள்ளே வர்றாங்க பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் வைப் வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இளைய தளபதியோட நீங்கள் அந்த குறும்புத்தனத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். குறும்புத்தனம் ஒரு வேறு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் அவர் பண்ணுற அந்த சேட்டை, அந்த குறும்பு எல்லாமே ரசித்து நீங்கள் பார்ப்பீங்க. தளபதியை பிடிக்காதவங்க கூட இந்த படத்தில் பிடிக்கும், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இது சரியான ஒர்த்து. அண்ட் டிக்கெட்டு கேட்ட ஒரு தரமான படம். அதுவும் இல்லாமல் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நான் வந்து தளபதி ஃபேன்ஸை சொல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸாக நானே சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக தளபதி பிடிக்காதவங்க கூட இந்த படம் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம். சரி, அடுத்துக்கு வருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து சினி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அதுவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் நடிக்கணும். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஸ்க்ரீனில் பிரசாந்தை பார்க்கும்போது அது ஒரு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உடம்பு போட்டுடுச்சு, தொப்பை போட்டுடுச்சு, அது ரெண்டாவது. ஆனால் இருந்தாலும் டான்ஸும் ஆகட்டும், அவரோட நடிப்பும் ஆகட்டும், இன்னுமே அது குறையவே இல்லை. கரெக்டாக ஈக்குவலாக டஃப் கொடுத்து, விஜய்க்கு டஃப் கொடுத்து கரெக்டாக கொண்டுட்டு போய்க்கிறாங்க. மற்றவங்களா ஸ்னேகா, லைலா 2-3 சீனுக்கு வர்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்னேகா அதாவது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பேஸை வந்து கரெக்டாக அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா எந்த அளவுக்கு வேகமாக போச்சோ, செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா சின்ன இடத்துல மட்டும் லேகுன்னு சொல்ல முடியாது, அதாவது சின்னதாக ஒரு பிசிறு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் போகிற போக்கில் உங்களுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோக்கா தெரியாது. முக்கியமான ஒரு விஷயம் இதில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இந்த 3 மணி நேரம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியாது. இந்த 3 மணி நேரம் எப்படி ப்ளஸ் ஆக்கினார் வெங்கட் பிரபு அப்படிங்கும்போது நம்மளுக்கே தலை சுற்றுது. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படம் போது எல்லா ஆடியன்ஸ் எல்லாமே தேட்டருக்கு ரொம்ப பயந்தாங்க. அண்ட் பயத்தை போக்குற வகையாக வெங்கட் பிரபு அந்த 3 மணி நேரம் சரியான என்டர்டெயின்மெண்ட், அதாவது வாரிசில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஜோக்கு வேணுமா ஜோக்கு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தில் தான் நான் சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பாக இது வந்து நம்ம தளபதியோட கடைசி படமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருந்திருக்குது படம். சொல்ல போனால் நம்மளுக்கே பார்க்கும்போது தேட்டர் விட்டு வெளியில் வரக்கும் மனசு இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஷோ புக் பண்ணதே பார்த்திங்கன்னா 12:30. அண்ட் அதனால தான் ரிவ்யூ போடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டே ஆகணும் அப்படிங்கிறக்கோசரம் போட்டிருக்கிறேன். ஏன்னா அது பார்க்கறதையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைமாவது போய் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தோணும் சரி இன்னொரு டைம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான படம். மிஸ் பண்ணிடாதீங்க யாராக இருந்தாலுமே. இது ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியல் தான். அண்ட் சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிஜிஎம் எல்லாமே யுவன் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் பண்ணிட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சது காரணம் வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ கண்டிப்பாக
பார்க்காதீங்க, மறக்காமல் தேட்டரில் போய் மட்டும் பாருங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. ஏன்னா கதை சொன்னால் சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் தான். என் வாங்கி சும்மா இருக்குது, லோடலோடனே ஏதாவது உளறிடும். ஸோ இதுவே போதுமானது எனக்கு தெரிஞ்சு. படம் நல்லா இருக்கா நல்லா இருந்தால் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.